உன்னுடைய இறுதி எதுவாய் இருக்கிறது அதை நோக்கிதான். ஒரு நல்லவன் செத்தானா பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க கண்ணீருவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, என்ன மாதிரி நல்லவன் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாயா, அந்த ஊருக்கு இதை பண்ணியிருக்கிறாயா, இதை செஞ்சிருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா, இவனா நல்ல வேலைங்க, போனதே எனக்கு இல்ல ஊருக்கே நல்லது. பின்வரும் மகிமை, மோசே அதை எதிர்பார்த்தான். 30 லட்சம் ஜனங்களுக்கும் அவன் தலைவனாய் மாறினான். தேவனுக்கு பிரியமானவனாய் மாறி சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்றான்? பார்வோன் அரண்மனையில் இருந்தா பிளந்திருப்பானா? பிளந்திருக்க மாட்டான். பார்வோன் அரண்மனையில் இருந்தால் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்திருப்பானா? கொண்டு வந்திருக்க மாட்டான். பார்வோன் அரண்மனையில் இருந்தா கற்பாறையிலிருந்து தண்ணி கொண்டு வந்திருப்பானா? கொண்டு வந்திருக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், எதை வெறுக்க வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை நாட வேண்டும், தேட வேண்டும் என்பதை வேதத்தின் ஆழத்தில் நீங்க பாருங்க. சும்மா வெறும் பணம் 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 என்று போகக்கூடாது. நீ அவரை தேடும் பொழுது ஆசீர்வாதங்கள் உன்னை விரட்டி கொண்டு அது பின்னாடி வந்துட்டு இருக்குதான். நீ ஓடுன கூட சொல்லுதான், உன்னை வந்து நான் பிடிக்காம விட மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னை விரட்டி கொண்டு என்னை முந்தி கொண்டு போய் நிற்குதான். அது சொல்லுதான், நீ வேணான்னு கோச்சின்னு முன்னாடி போனேன்னா கூட நான் உனக்கு முன்னாடி நீ என்னை தாண்டி தானே வருவ, அப்போ உன்னை பிடிச்சிக்கிறேன் நான் நிற்பேன் அப்படின்னு. ஆசீர்வாதம் அது. இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறாங்கன்னு, சபைக்கும் வர்றதுல ஒன்றும் இல்லை, இவங்க ஏதோ தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாம். நான் இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்தேன், யாரும் சக்சஸாக வாழ்ந்தது சரித்திரமே அப்படி வாரியம். அதான் ஒருத்தர் பாடுவார், ஆஸ்தி அவனில சேர்க்கிற, ஆஸ்தி அவனில சேர்க்கிற, இது வாருவர் யாருன்னு தெரியல, கோட்டும் பேண்ட்டும் சூட்டும் நாட்டும் உன்னை மாத்த கூடுமோ, இன்னும் அறியல கொஞ்சம் தெரியல, இயேசுவ நீயும் அறியல. கேட்டிருக்கீங்களா இதவ? இயேசு அறியாம கோட்டு போட்டு சூட்டு போட்டு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. மண்ணான உடம்பு, மக்கி போகும் எலும்பு, நாரி போன இந்த நரம்பு. கேட்டிருக்கீங்களா பாட்டு? மனுஷா ஏன் வீம்புற, இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை இல்லையா? மனிதன் வாழ்கிறான், தன்னை படைத்த தேவனோடு வாழ வேண்டும். மீன் வாழுது, தேவன் எதுல இருக்க சொல்லுகிறாரோ தண்ணீரோடு ஒட்டி வாழுகிறது. தண்ணீரை விட்டு வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகுது? செத்தே போயிடும். மனிதன் தேவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும்.